எனக்கு அன்பானவர்களே, நீங்க எல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயை பார்த்திருப்பீங்க இல்லையா? தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் இல்ல மற்ற எண்ணெய்கள் ஆகட்டும், இதை எப்படி ப்ராசஸிங் பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா? அதை கொண்டு வந்து அதை அரைச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் காய வச்சு அப்புறம் அது நல்ல செக்கில் கொடுத்து நல்லா அதை அரைச்சி 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 அதுல இருந்து பிழிஞ்சு எடுத்து அதுக்குள்ள வலிகிற அந்த திரவியத்தை தான் நம்ம என்ன பண்ண எண்ணெயா பயன்படுத்துறோம். அப்ப இத்தனை ஒரு ப்ராசஸ் கழிச்சு அந்த எண்ணெய் வருது, அதுக்கு அத்தனை மகத்துவம். அதே போலதான் வேதத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, வியாதியஸ்தர்கள் மேல நீங்க எண்ணெய் பூசி ஜெபிங்க, அப்பொழுது அவர்கள் ஸ்வஸ்தம் அறிவார்கள் என்பதாக. அப்ப இந்த எண்ணெய்க்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஏன் அந்த வார்த்தை ஆண்டு சொன்னார்னா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்த போது அநேகரால் அவர் அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டாரு. சிலுவை மேல அவர் என்ன பண்ணாங்க, அடி வாங்கி இந்த காயங்கள்னால அவர் ரத்தத்தை பிழிஞ்சு எடுத்தாங்க. அப்படி ஈட்டினால் அவருக்கு விளையாளம்ல குத்தின போது கூட தண்ணீரும் ரத்தமா கலந்து ஒரு சொட்டு ரத்தம் நம்மளுக்காக, கடைசி சொட்டு ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டது. அப்போ அவர் உடம்புல இருந்து வந்த ரத்தத்தினால நம்ம பாவங்கள், நம்ம வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அவர் வாயின் சொன்ன வார்த்தை கூட அந்த எண்ணெய், அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாரு, நல்லா பிழியப்பட்டு காயங்கள் பட்டு அவர் நம்மளுக்காக சிந்தன ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. இந்த நாளுமாய் கூட நீங்க விசுவாசத்தோடு யாரெல்லாம் உடம்பு சரியாம இருக்கிறாங்களோ, வியாதி படுக்கையில இருக்கிறாங்களோ, மரண படுக்கையில இருக்கிறாங்களோ, இந்த எண்ணெய் நீங்க எடுத்து அதுவரை இது எண்ணெய் இல்ல, இது உங்களுடைய ரத்தம் என்பதாக நீங்க அவங்க மேல நீங்க பூசி நீங்க செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போறாருங்க. இந்த வசனமும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. கர்த்தர் இயேசுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Have a blessed day.